பொதுவா நம்ம ஊர்ல ஒரு சோளம் சொல்லுவாங்க, இவன் சும்மாவே ஆடுவான், இப்ப கால்ல சலங்கைய வர கட்டி விட்டாங்க, என்ன ஆட்டம் ஆட போறாங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் இந்த குடிச்சிட்டு தான் சுத்தி திருவாங்களா, அவங்க சும்மாவே சண்டை எடுத்துக்கிட்டு வம்பு பண்ணிக்கிட்டு இழுத்துக்கிட்டு கிடப்பாங்க. அப்போ ஒரு குடிச்சிட்டு வந்தா இன்னும் அவங்களுக்கு கண்ட்ரோலே பண்ண முடியாது, அவங்க இஷ்டத்துக்கு ஆட்டம் போட்டிக்கிட்டு இருப்பாங்க. அது வாட்டுக்கு இருக்கு கட்டிக்கிருக்குன்னு ஒரு கண்டுக்கிறாம போயிருவாங்க. அதே மாதிரி ஒரு சம்பவம் தான் இந்த தாவேகா கூட்டத்துக்கு நடந்திருக்கு. சும்மாவே இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. டிவிக்கேன்னு கத்திக்கிருப்பாங்க. அந்த தாவேகாவோட முழு ஃபார்மும் அவங்களுக்கு தெரியாது. கொள்கை என்னண்டா தெரியாது. கொள்கை தலைவர் பேர் என்னண்டா தெரியாது. டிவிக்கேன்னு ஒரு பேரை மட்டும் வச்சுட்டு கத்திட்டே தருவாங்க. இதுல அதையும் சொல்ல விடாம வாயில வாழைப்பழம் வச்ச மாதிரி ஒண்ணு கொடுத்துருக்காங்க. இந்த விசில வச்சு இவங்க என்ன ஆட்டம் போட போறாங்கன்னு தெரியல. தமிழ்நாட்டுல எவ்வளவு ராத்திரி தூங்க முடியாது. இந்த காவலுக்கு வருவாங்க குறுக்கா வருவாங்க விசில் அடிச்சுக்கிட்டு, அதை விட மோசமா இவங்களை விசில் அடிச்சு தீ போறாங்க. இவங்களை கைது பண்றதுக்கு ஒரு போலீஸ் காவலரை தமிழ்நாடு அரசு உருவாக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடும். இனி இந்த விசில மறந்து போன ஒரு காலம் ஆயிடுச்சு. அந்த வியாபாரத்தை பெருக்கிற மாதிரி ஒரு சம்பவம் வந்திருக்கு. இப்ப வீதி தோறும் இந்த விசில வாங்கி கடை வச்சா நல்லா வியாபாரம் ஓடும், கோடியா சம்பாதிக்கலாம்.